E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டிற்காக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார். இந்த அதிபர் தேர்தலில் உலகின் பெரும் பணக்காரரும் டெஸ்லா நிறுவனத்தின் CEO-வுமான எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மேலும் இந்த தேர்தலை எதிர்கொள்ள டொனால்ட் ட்ரம்புக்கு ஆயிரக்கணக்கான கோடியை எலான் மஸ்க் செலவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே ட்ரம்ப் அதிபராக வெற்றி பெற்றார் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது. இதனிடையே ட்ரம்ப் அதிபராக வெற்றி பெற்ற பிறகு தனது அரசாங்க செயல்திறன் துறையின் தலைவராக எலான் மஸ்கை நியமித்தார். இது அந்த நாட்டில் பெரும் விவாதப் பொருளாக மாறியது. அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எலான் மஸ்க் அரசின் தேவையற்ற செலவை கண்டுபிடித்து அதனை கட்டுப்படுத்தும் வேலையை செய்து வந்தார். அதில் அரசு துறையை ஒட்டுமொத்தமாக கழித்துவிட்டு புதிதாக உருவாக்க வேண்டும் என கூறினார். ஏற்கனவே அமெரிக்க அரசு துறை ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு கொடுத்து அவர்களை எலான் மஸ்க் வெளியேற்றி வந்த நிலையில் எலான் மஸ்கின் இந்த கருத்து அரசு ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எலான் மஸ்க் எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் அமெரிக்க மக்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்து வந்த நிலையில் எலான் மஸ்கிற்கு எதிராகவும் டெஸ்லா நிறுவனத்திற்கு எதிராகவும் நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. இந்த சூழ்நிலையில் பல்வேறு பொருளாதார செலவினங்களை மாற்றியமைக்கும் பிக் பியூட்டிஃபுல் என்ற சட்ட மசோதாவை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தார். இந்த மசோதாவில் வரி சீர்திருத்தங்களை நீட்டிப்பது, வரிச்சலுகை அளிப்பது, குடியேற்றம் தொடர்பான நடைமுறைகளை கடுமையாக்குவது, மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கான வரி சலுகைகளையும் ரத்து செய்வது உள்ளிட்ட பல அம்சங்கள் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த மசோதா பட்ஜெட் பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்றும் எலான் மஸ்க் குழுவின் பணியை குறைத்து மதிப்பிடும் என்றும் எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். முதல் முறையாக டொனால்ட் ட்ரம்பின் முடிவுக்கு மாற்று கருத்து சொன்ன எலான் மஸ்க் கடந்த வாரம் டோஜ் அமைப்பில் இருந்து தான் விலகுவதாக அறிவித்தார். இந்த சூழலில்தான் டொனால்ட் ட்ரம்புக்கும் எலான் மஸ்கிற்கும் இடையேயான வார்த்தை மோதல் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த டொனால்ட் ட்ரம்ப், எலானுக்கும் எனக்கும் இடையே ஒரு சிறந்த உறவு இருந்தது, இனிமேல் அந்த உறவு இருக்குமா என தெரியவில்லை. இந்த மசோதாவின் உள்நோக்கம் என்னவென்று எலான் மஸ்குக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. திடீரென அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. மின்சார வாகன உற்பத்தி வரி சலுகைகளை ரத்து செய்வதற்கு மசோதா கொண்டு வந்ததால் தான் அவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அவர் என்னை பற்றி மிக அழகான விஷயங்களை சொன்னார். மேலும் அவர் என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் மோசமாக எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவரால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். நான் அவருக்கு நிறைய உதவிகள் செய்துள்ளேன் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்த எலான் மஸ்க், இது மிகவும் தவறான விஷயம். இந்த மசோதா எனக்கு ஒரு முறை கூட காட்டப்படவில்லை. நாடாளுமன்றத்தில் அதை படிக்க கூட முடியாத அளவுக்கு மிக வேகமாக அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. நான் மட்டும் இல்லை என்றால் ட்ரம்ப் தேர்தலில் தோற்றிருப்பார். ட்ரம்ப் நன்றி இல்லாதவர், அவர் பொய் சொல்கிறார் என தனது எக்ஸ் பக்கத்தில் எலான் மஸ்க் ட்ரம்பை கடுமையாக சாடியிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்காவில் யார் அதிபராக இருந்தாலும் அந்த நாட்டின் உயரிய அமைப்பான CIA தான் ஆட்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள்தான் உலக அரசியலை கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற வாதமும் நிலவி வருகிறது. அப்படி இருக்கையில் CIA-விடம் எலான் மஸ்க் நெருக்கம் காட்டி வருகிறார். கிட்டத்தட்ட CIA அமைப்பின் செல்ல பிள்ளையாக மாறிவிட்ட எலான் மஸ்கிடம் ஏராளமான CIA ரகசியங்கள் உள்ளன. சமீபத்தில் கூட அமெரிக்க இராணுவ ரகசியங்கள் பென்டகன் மூலம் எலான் மஸ்கிற்கு தெரிவிக்கப்பட்டதாக CIA வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எலான் மஸ்க் மீண்டும் CIA அலுவலகத்திற்கு விசிட் செய்து நீண்ட நேரம் ஆலோசனைகள் மேற்கொண்டார். அரசின் தற்காலிக பதவியில் இருந்த ஒருவர் அமெரிக்காவின் உயரிய CIA அமைப்பில் என்ன ஆலோசனைகளை செய்கிறார் என்ற செய்தி உலக அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.